ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காசிநாதன். நான் ஏம்பலம் பாண்டிச்சேரி சேர்ந்து ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்தவன். என்ன பண்ணிட்டீங்க சார் நீங்க? நான் வந்து எம்எஸ்சி நோயில் துறை முடிச்சுட்டு இயற்கை விவசாயம் இயற்கையாக வந்து நோய் மருந்து பூச்சி மருந்து உரம் தயாரித்து கொடுத்துன்னு வரேன். அது 25 வருஷமாக கொடுத்துன்னு வரேன். 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ணிட்டு தான் இருக்கீங்க? இப்பயும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னென்ன இதுக்கு நோய் மருந்துலாம் எல்லாமே பயோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. நெல்லில் ஆரம்பித்து மலைப்பயிர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நோய் வரும். நோய்க்கு நான் மருந்து இயற்கையாக தயாரிக்கிறேன். பூச்சி வரும், எல்லாத்துக்கும் இயற்கையாக பூச்சிக்கு மருந்து தயாரிக்கிறேன். உரமும் அதே மாதிரி இயற்கையாக தயாரிக்கிறேன். டோட்டலாக A to Z ஆர்கானிக்கில் விவசாயம் பண்ணலாம். மாடி தோட்டம் பண்ணலாம். வீட்டிலே கெமிக்கல் பூச்சி மருந்து அடிக்காமல் மாடி தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம நிறையா கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் அனைத்து பயிர்களும் கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். நீங்கள் படித்ததுனால அது சம்மந்தமான படித்தவங்க எல்லாமே பண்ணுறது இல்லை. ஆமாம், படித்த எல்லாத்தையுமே பண்ணுறது இல்லை. எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் வேலையை ஆசைப்பட்டு போகிறாங்க. நான் கொஞ்சம் விருப்பம் படல, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது விருப்பப்படல. நான் வந்து இந்த மாதிரி விவசாயம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். படிக்கும்போதே ஆசைப்பட்டேன். எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஏன்னா வந்து விவசாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணுறேன். அவங்களும் ரொம்ப திருப்தியாக சொல்கிறாங்க. எங்களுக்கு நோய் கண்ட்ரோல் வச்சுன்றாங்க, பூச்சி கண்ட்ரோல் வச்சுன்றாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் போதுங்க. கண்டிப்பாக. ஏன்னா நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெமிக்கலுக்கு தான் நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து போட்ட காசு எடுக்க முடியல. ஆமாம், நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். நீங்கள் பயோட பண்ணிட்டு இருக்கீங்க, விலையும் கம்மியாக இருக்கும், பலனும் நிறைய இருக்கும். ஆமாம், விலையும் கம்மி, உடம்புக்கும் வந்து நல்ல ஆரோக்கியமாக. ஆமாம், ஆரோக்கியமாக இருக்கும். சரி சார், இப்போ இது இங்கே பார்க்குற உங்கள் நிலம் தானே? அது இது வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த நிலங்க. இது எனக்கு வந்து இங்கே என்னை சுற்றி எல்லாருமே நெல் தான் போட்டாங்க. எனக்கு நெல் மேலே வந்து ஒரு வந்து அப்பயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நெல் வந்து ஆள் அதிகமாக தேவைப்படுற ஒரு பயிர். எனக்கு ஆள் பற்றாக்குறை வந்து வர ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 7 வருஷம் முன்னாடி தெரிஞ்சு போச்சு ஆள் பற்றாக்குறை வரும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், வீரிய ஒட்டு ரகம், அதாவது வந்து வீரிய ஒட்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாயில் வந்து புல்லட்டுன்னு ஒரு ரகம் இருக்குது. அந்த ரகத்தை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன் இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்தேன்? இதுதாங்க, இந்த பாருங்க, தெரியும் பாருங்க மிளகா. இது வந்து வீரிய ஒட்டு ரகம் புல்லட்டு. இந்த மிளகா பேர் புல்லட்டு. பாவத்துக்கு குண்டு மிளகா மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் அதிகம், அது நல்ல விளைச்சலும் அதிகம் இதில். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணேன், இதுக்கு நான் பெருசாக ஒன்றும் செலவு பண்ணல. ஏன்னா வந்து தென்னை மரத்துக்கே போட்டேன். அதனால் வந்து தென்னை மரத்துக்கு கொடுக்குற உரமே வந்து இதுக்கு வந்து தேவைப்படுது. இயற்கையாக நான் இதை பயிர் வைக்கிறேன். எந்த ஒரு கெமிக்கல் இதோ எந்த ரசாயனமும் இதுக்கு உரமும் கொடுத்ததில்லை இது வரைக்கும். என்னுடைய உரத்தை நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சமயத்தில் வந்து ஒரு புழு வந்துச்சுங்க. இந்த புழுக்கு வந்து என்ன பண்ணேன், என் மருந்து தான் யூஸ் பண்ணேன். பீட்டின்னு ஒரு மருந்து, பெவேரியான ஒரு மருந்து யூஸ் பண்ணேன். அன்னைக்கு அடிச்சது தான். அதுலேருந்து 2 மாதம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு பூச்சி கூட வரல. எவ்வளோ அற்புதமாக செடிக்கு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பூச்சி இருக்குதா பாருங்க. சார், இப்போ இது புல்லட்ன்ற ரகம் சொன்னீங்க. ஆமாம், மிளகால வந்து புல்லட்ன்ற ரகம் மட்டும் தான் இருக்கு? நிறைய இருக்கு. அனானியான ஒரு ரகம் இருக்குது. அப்புறம் வந்து பிரியங்கான ஒரு ரகம் இருக்குது. இது எல்லாமே வீர ஒட்டு ரகம் தான். அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், இது கொஞ்சம் குட்டையாக இருக்குது. அதான் வித்தியாசம். இப்போ இதை செலக்ட் பண்ணீங்க புல்லட்? இது வந்து என்னன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் ரேட் அதிகம் இருக்குது. குண்டு மிளகா காரணம் அது குண்டு மிளகா. அது நீட்டாக இருக்கும். அது வந்து எல்லாரும் போடுவாங்க. குண்டு மிளகான்றது வந்து நாட்டு மிளகான்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். ஆந்திராலாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த நாட்டு மிளகா வந்து மாதிரியே இருக்கும் இந்த புல்லட்டு. அதுக்காக இதை நான் விரும்பி கேட்டு நட்டேன். இந்த நாற்று வாங்குறவர் வந்து என்கிட்ட ரெகுலராக மருந்து வாங்குறாரு. ராதாபுரம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஊர் இருக்கு. அவர் வந்து நாற்று உற்பத்தி பண்ணுறவர் விஷம்புல்லா. அவர் மிளகா கத்திரிக்காய்லாம் போடுவார். அந்த மிளகா உற்பத்தி பண்ணுற நாற்றுக்கு வந்து என்னுடைய உயிர் உரத்தை தான் வாங்கி யூஸ் பண்ணுறாரு. செடி சாவலை இது வரைக்கும். அவர்கிட்ட நான் சொல்லி வச்சு இந்த நாற்று வாங்கினேன். நான் எத்தனை நாற்று வாங்கினீங்க? 2000 நாற்று வாங்கினேன். எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க? இது என்ன ஒரு 10 சென்ட் வரும். 10 சென்ட்டுக்கு 2000 நாற்று தேவைப்படும்? கண்டிப்பாக தேவைப்படும். 10 சென்ட்டுக்கேவா? சரி, எவ்வளோ அடியில் இதை நட்டீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு கன்று. அதாவது வந்து ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கும் ஒரு அடி. இடைவெளி பார்த்தீங்கன்னா 3 அடி. என்ன காரணம் இப்படி நட்டுருக்கீங்க? அது நல்லா உயரமாக வரும், நல்ல கிளப்பு வரும். அதுக்கு இடைவெளி இருந்தால் தான் நல்லா காய் காய்க்கும். ரொம்ப நெருங்க நட்டுட்டோம்னா காய் காய்க்காது. நம்ம எவ்வளோ இடைவெளி கொடுக்குறோமோ அவ்வளோ காய் காய்க்கும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் வெயிலில் வந்து வைரஸ் நோய் வரும். இதுக்கு வெயில் பட்டாங்களா? வெயில் பட்டா அதிகமாக வெயில் இருந்தா இதில் வந்து த்ரிப்ஸ்னு ஒரு பூச்சி வரும். அந்த த்ரிப்ஸ்ன்ற பூச்சி வந்து வைரஸை பரப்பும். இது வந்து இயற்கை. வெயில் வந்தாலே வந்து மிளகாயில வந்து ஒரு நோய் ஒன்று வரும், வைரஸ் நோய். கப்பு இந்த இலை வந்து இப்போ நல்லா இருக்குது பாருங்க. இந்த இலை ஆனால் வைரஸ் இலையை பார்த்தா இப்படி கப்பு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும், இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி ஆயிடும். அந்த வைரஸ் ஆன இலையில வந்து பூ வராது, காய் வராது, அவ்வளவுதான். அந்த செல் எல்லாம் வைரஸ் எல்லாம் மாறிடும். நல்ல செல்லு வந்து வைரஸ் எல்லாம் மாறிடும். வைரஸ் எல்லாம் மாறிச்சுன்னா வந்து எந்த உற்பத்தியும் நடக்காது, உணவு உற்பத்தி நடக்காது. அப்போ வந்து சுத்தமா வந்து ப்ரொடக்ஷன் அவுட் ஆயிடும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இதுக்கு வைரஸுக்கு செக்யூர்னு ஒரு மருந்து யூஸ் பண்றேன். அது இயற்கை மருந்து, இலையில எடுக்கப்பட்ட சாறு. ஆமா, இலையில இருந்து ஒரு பவுடர் எடுத்து அதை நான் இதுக்கு யூஸ் பண்றேன். அதனால என் செடியில ஒரு வைரஸ் கூட கிடையாது.
அதே சமயத்துல எவ்வளவு காய் பிடிச்சிக்குது பாருங்க. நம்ம பார்த்தோம் காய் நிறைய இருக்கு. இப்ப நடும்போது நீங்க உங்களோட இயற்கை மருந்து ஆமா, நடும்போது அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா இதெல்லாம் போட்டு கலந்த கலவை போட்டு தான் நட்டா. எவ்வளவு போட்டீங்க? எல்லாம் ஒரு மொத்தமா இது வந்து குழி கணக்குலையும் போட முடியாது, செடி கணக்குலையும் போட முடியாது, சின்ன சின்னதா இருக்கிறதுனால மொத்தமா ஒரு 10 கிலோ போட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து. 10 சென்ட்டுக்கு? ஆமா, 10 கிலோ போட்டேன். போட்டு மண்போரம் கலந்து போட்டேன். மண்போரமும் நானே உற்பத்தி பண்றேன், அதையும் கலந்து போட்டேன். அவ்வளவுதான் உரமே போட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 தடவை மருந்து அடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். என்ன மருந்து அடிச்சீங்க? அதான் பிடி பெவரி அடிச்சுக்கிறேன். என்ன காரணம் அது? அது புழு வந்துச்சு, அதுக்காக பிடி அடிச்சேன், கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அது கூட சூடோமோனாஸ் அப்புறம் பேசில சப்டிஸ் ஒரு மருந்து அடிச்சேன். அதை அடிச்சா நிறைய வந்து செடி நல்லா வளரும், நிறைய பூ வரும், நிறைய காய் வரும். அதுக்காக பேசில சப்டிஸ் ஒரு மருந்து பாக்டீரியா அதை சேர்த்து அடிச்சேன். பிடி ஒரு பாக்டீரியா, அப்புறம் பெவரி ஒரு ஃபங்கஸ், இது 3 கலந்து அடிச்சேன். இந்த இன்ன வரைக்கும் பாருங்க நல்ல பூ வந்து காய் வந்துக்குது, மிளகாய் பழுக்க ஆரம்பிச்சிட்டு. இது வந்து காஞ்ச மிளகாவோட நம்ம வித்துடலாம், நல்ல ரேட்டு. பச்சை மிளகா விற்கிறத காஞ்ச மிளகா நல்ல ரேட்டு. சரி, இப்போ நீங்க கொடுக்கறது எல்லாமே வந்து பயோ தான், நீங்களே தயாரிக்கிறதுனால பயோ கொடுக்குறீங்களா? ஆமா, நான் தயார் பண்றேன், என் நிலத்துக்கு நான் யூஸ் பண்றேன், எவ்வளவு நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லாவே இருக்குது, நல்லாவே இருக்கு. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த மிளகாயில கத்திரிக்காய் மிளகாயில தான் பூச்சி நோய் எல்லாம் வந்து அதிகமா வரும். அதுல இந்த புழு வருது. புழு வந்து பிடி அப்படின்னீங்க, நல்லா கேக்குதா? பிடி சூப்பரா கேக்குது. அதுதான் வந்து நானே ஆச்சரியப்பட்டேன். நான் அடிச்சு இந்த 2 மாசம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு வந்து மறுபடியும் புழுவே வரல. அப்ப நம்ம இயற்கையில இவ்வளவு விஷயம் இருக்குதுன்றதை நான் நேரடியாக என் நிலத்துல இப்பதான் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாள் விவசாயத்துக்கு வித்துக்கிறேன், ஆனா என்னுடைய நிலத்துக்கு நான் வந்து இன்னைக்கு தான் நேரடியாக நான் பாத்துக்கிறேன். நானு அந்த புழு வரும்போது என்கிட்ட சொன்னாங்க, நிறைய இலையெல்லாம் சாப்பிட்டு இருந்தது. நான் வந்து அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இங்க ட்ரைனிங் வந்தாங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க என்கிட்ட புழு வந்துக்குதுன்னு. அப்பதான் நான் அவங்கள வச்சு அதை அடிச்சேன். அவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தேன், அவங்கள வச்சு தான் அடிச்சேன். நானே ஓனாவே அடிச்சேன், ஸ்ப்ரேயர் என்கிட்ட இருக்குது, நானே அடிச்சேன். அன்னைக்கு அடிச்சது தான். அதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் பூச்சி வந்து வரைக்கும் தொடலை, இன்னும் பூச்சும் வரல இது வரைக்கும். சரி, இப்பதான் கடையில வாங்கி கெமிக்கல் வாங்கி புழு அடிக்கணும், அதுலயே புழு போயிடுது. இருந்தாலும் என்கிட்ட நான் தயார் பண்ற மருந்துக்கு நான் ஏன் வந்து இன்னொருத்தவங்க வந்து வாங்கி அடிக்கணும்? அதுவும் கெமிக்கல் ரசாயனம் வச்ச மக்களுக்கு இந்த மிளகா சாப்பிட்றாங்க, மக்களுக்கு பாதிப்பு தானே. அதான் நான் வந்து என் மருந்து இருக்கும்போது நான் ஏன் அடுத்தவங்களை போய் தேடணும்? நான் ஏன் கெமிக்கல் அடிக்கணும்? கெமிக்கல்ஸோட மறுபடியும் புழு வர கண்டிப்பா வந்திருக்கும். நான் கெமிக்கல் அடிச்சிருந்தேன்னா 10 நாளுக்கு ஒரு மருந்து அடிச்சுனே தான் இருக்கணும். இன்ன வரைக்கும் எப்போ நம்ம கெமிக்கல் தொடரமோ நம்ம அடிச்சுனே தான் இருக்கணும். ஆனா இயற்கைக்கு மாறிட்டோம்னா அது பர்மனண்டா கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு மருந்து அடிக்க செலவு குறையுது, உரம் வைக்கிற செலவு குறையுது, நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லை. நான் வந்து இதுல இருந்து பெருசான ஒன்றும் நான் லட்சம் எடுக்க போகிறது கிடையாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மிளகாயை வந்து இயற்கையில பயிர் வச்சு நான் விவசாயில கொடுக்குறேன், அவ்வளவுதான். மக்களுக்கு கொடுக்குறேன், அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. ஏன்னா இதுல எந்த ஒரு கெமிக்கல் இல்லை, என்னால் 100% அடிச்சு சொல்ல முடியும். ரசாயனங்க உரம் கிடையாது, பூச்சி மருந்து கிடையாது. ஸோ என்கிட்ட இந்த மிளகாய் வந்து எங்க ஊர்ல எல்லாம் வாங்கிக்கினாங்க. நான் வெளியில மார்க்கெட்டே போல, எல்லாமே எங்க ஊர்லயே வாங்கிட்டாங்க. எல்லாமே இதுலதான் எல்லாமே ஊறுகாய் மிளகா போட்டிருக்காங்க எல்லாருமே. ஸோ அது என்ன ஒருத்தருக்கு சந்தோஷம் தான் இது. நான் வந்து திண்டிவனத்துல மிளகா போட்டிருக்கேன், அங்க வந்து அனானியான வெரைட்டி போட்டிருக்கேன், பிரியங்கா போட்டிருக்கேன், அதெல்லாம் நீட்டு மிளகா. அதுவும் இதே மாதிரி ஒரு 10-20 சென்ட்ல போட்டிருப்பேன். அங்கெல்லாம் ஆள் இருந்தது, எனக்கு பறிக்கிறதுக்கு தண்ணி பாசத்துக்கு ஆள் இருந்தது. அங்க 10 ஏக்கரு, அங்கெல்லாம் நான் ஆள் போட்டிருந்தேன், 10,000 சம்பளம் போட்டு ஆள் போட்டிருந்தேன். அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, சொல்றதை செய்வாங்க. இங்க வந்து ஆள் கிடையாது, அதனால நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு தடவை தான் நான் முயற்சி எடுத்தேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, தென்னை மரம் ஃபுல்லாவே காய்கறி போடலாமான்னு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. அடுத்த வாட்டி வந்து கத்திரிக்காய் போடணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் கோசு போடலாம், காலிஃபிளவர் போடலாம். ஏன்னா நம்மளுக்கு தென்னை மரம் இருக்குது, அதுக்கு கீழே இருக்கிற கேப்ல போட வேண்டியது தான் எல்லாத்தையுமே இருக்குது. ஆமா, எனக்கு தேவையான காய்கறி நான் இயற்கை முறையில பயிர் வச்சு நான் முதல்ல சாப்பிட போறேன், அடுத்து மக்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா நம்மகிட்ட இடம் இருக்குது, தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது, வேலை செய்யறதுக்கு ஆளுங்க கூட்டா வந்துருவாங்க. ஸோ இதுதான் முதல் ட்ரையல். நான் இனிமேல் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட போறேன். இந்த கார்த்திகை மாசம் எல்லாத்தையும் போட போறேன். இந்த ஒரு 5 பாத்தி மலாட்டை போட்டேன், அது ஒரு மூட்டை மலாட்டை கிடைச்சிது, அதை நான் வீட்டுக்கு வச்சுக்கினேன். ஸோ ஏதோ என்னால முடிஞ்சது, அவ்வளவுதான். இயற்கையில கிடைக்குது, அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு பறி 150 கிலோ வருது. 20 ரூபா போட்டாலே 3000 ரூபாய், 5 நாளைக்கு ஒரு 3000 வருது. இப்போ இது வரைக்கும் 4 பறி 5 பறி பறிச்சிட்டேன். முதல் பறி வந்து 10 கிலோ, ரெண்டாவது வந்து 50 கிலோ, மூணாவது வந்து 150 கிலோ, நாலாவது 150 கிலோ, அஞ்சாவது 150 கிலோ இது வரைக்கும் வந்துருக்குது. சொல்ல போனா இன்னைக்கு வந்து ஒரு 10,000 இன்கம் எடுத்துக்கிறேன். செடி வாங்கினது வந்து 2000 செடி 1500 ரூபாய்க்கு செடி வாங்கினேன். அது மருந்து கொடுத்து என்ன கழிச்சிட்டேன். 1500 தான் என்ன வாங்கினாரு. மீதி 10 வரைக்கும் வரலாம் என்னுடைய உரம் தான். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மிளகா போட்டாலே ஒரு ஏக்கரை போட்டா 5 லட்சம் ரூபா இருக்கலாம். இது விவசாயத்துக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இது தெளிவா சொல்றேன். மாற்று பயிருக்கு போங்க, இந்த மாதிரி நெல்லெல்லாம் விட்டுட்டு வெளியே போங்க. நெல் எல்லாம் 10,000 3 மாசம் ஒருத்தர். இதை மிளகா மட்டும் போட்டா 10 மாசம் மிளகா காய்க்கும், குறைஞ்சு 5 லட்சம் எடுக்கலாம். நீங்களே வந்து ஆலோசனை கொடுக்குறீங்களா?
ஆலோசனைனா மருந்து என்னை பொறுத்த வரைக்கும் நோய் இல்லாம பூச்சி இல்லாம என்னால வர வைக்க முடியும். வர வைக்க முடியும். அதுதான் என்னால பண்ண முடியும். அவங்க மிளகா போட வேண்டியது, பறிக்க வேண்டியது, மார்க்கெட் பண்ண வேண்டியது அவங்க வேலை. பட் பூச்சி இல்லாம என்னால கொண்டு வர பூச்சி முடியும். நோய் இல்லாம ஆ. வந்து தகுந்த ஆலோசனை என்னால கொடுக்கப்படும். கண்டிப்பா அந்த மருந்து நீங்க தான் தயார் ஆமா, நான் தயார் பண்றேன். என் மருந்தை வந்து அவங்க உண்மையில உபயோகப்படுத்தி நினைச்சாங்கன்னா நான் என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். பூச்சி நோய் இல்லாம நெருங்காது. கண்டிப்பா. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. இதை வந்து அப்படியே வித்தலாமா இல்ல ஆமா, இது காஞ்ச மிளகா இல்ல பச்சை மிளகாய் விற்கத்தான் நம்ம லாபம். ஆரம்பத்துல இதுலயே சில மிளகாய் பழுத்து லேட் ஆயிடுச்சுன்னா பழுத்துரும். அதை நான் வீட்டுக்கு வச்சுக்கணும். அதெல்லாம் காஞ்ச மிளகாய் வீட்டுக்கு வச்சுக்கணும். அதெல்லாம் நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.